தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கடா சிந்தும் ஜானதம் சாந்திரப்பினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதானோ கலியுதேவம் காஞ்சமான் யூடியூப் சேனல் பிரத்யேகம் நமது மகாபலியுடைய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு. நீங்கள் அடுத்தோட தலைப்பு என்ன இருட்டில் உட்கார வச்சுட்டியே, என்ன இருட்டில் உட்கார வச்சுட்டியே. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்க, பாருங்கள். பாக்கியம் உங்களுக்கு இருந்தால் தான் இந்த சேனல்கிட்டயே வர முடியும், வேணால் வர முடியாது. அவ்வளோ ஈஸியாக அந்த சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்களை சாதாரணமாக பார்த்துட முடியாது. அதுக்குன்னு ஒரு பாக்கியம் இருக்குவா தான் பார்க்க முடியும். ஏன்னா அது அப்படி தான் எனக்கு தோன்றுறது. ஏன்னா அது ஏதோ ஒரு இருமாப்பில் பேசலை. ஏன்னா அதுக்கான உழைப்பு நான் எடுக்கிறதுக்கான இது எனக்கு தெரியும். பெரியவா கொடுக்குற புத்தியில் தான் பண்ணிட்டுருக்கேன். அது உங்களுக்கு பாக்கியம் இருந்தால் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா வேறு எந்த இதையும் நீங்கள் இந்த மாதிரி கேட்க முடியாது, வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரியான அனுபவங்கள் தான் இதில் வரும். இதை வந்து ஸ்ரீ வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர், கணேசன் அவரை கூப்பிடுவா. அவர் ஹோசூரில் இருக்கவர், மகாபிரியோட அத்தியந்த பக்தர். அவர் வந்து நம்ம எபிசோடு 1159 இவரோட ஒரு அனுபவத்தை பார்த்துருக்கோம். அதை இதை லிங்க் பண்ணி பேசினா பெருசாகும், அதனால் அந்த மாதிரியான பழக்கம் எனக்கு கிடையாது. அதை நீங்கள் தனியாக பார்த்துக்குங்க. இப்போ வந்து இந்த அனுபவத்தை பார்க்கலாம். இவருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுத்து, அப்புறம் ஹோசூரில் செட்டில் ஆனார். வீட்டுக்கு பெரியவா கிரகம்னு பேர் வச்சு மகாபிரியோடைய ஏகப்பட்ட ரூபங்கள் அந்த எல்லாம் வச்சு படங்கள்லாம் எல்லாம் இருக்கே. பெரியவா கிரகம்னு நிறைய இடங்களில் சேலத்தில் அந்த மாதிரி இவர் வந்து ஹோசூரில் இது பண்ணியிருந்தார். அவர் தங்குறதுக்கு இடம் என்னன்னு தெரில. அந்த ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவர் ஒரு செகண்டோ தேர்ட் ஃப்ளோர்லேயோ இருக்கார். இவருடைய ஃப்ளாட் இருக்குது. ரொம்ப பெரிய வசதியானவரெல்லாம் கிடையாது. பெரியவா மேலே நல்ல பக்தி வசதியாக இருந்திருக்கு அவருக்கு, அவ்வளோதான். பெரிய அளவில் பக்தி. என்ன இவருடைய ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு ரூமை எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் பெரியவா கிரகமாக மாற்றிருப்பார்னு தோன்றுறது. போனால் தான் தெரியும். அவர்கிட்ட பேசியிருக்கேன் நான் ஏற்கனவே. இதை வந்து இவர் வந்து மகாபிரிவாளுக்கான பூஜைகள்லாம் பண்ணுறது, அனுஷ பூஜை பண்ணுறது, என்னென்ன உண்டோ எல்லாமே அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார். யார் பக்தியாக இருக்காளோ அவள் அங்கே வருவா போவா, அதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒன்று நடக்கிறதுன்னு தெரியும். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவா, அதில் வந்து இது அந்த ஒரு ஒரு மாமா மாமி இருக்கா. அவளுக்கு பொண்ணு வந்து சுபாஷினின்னு பேர். அந்த மாமாவுக்கு வந்து கொஞ்சம் இந்த சுகர் கம்ப்ளைண்ட் அதெல்லாம் வந்து தான் என்னன்னு தெரியல. அவருக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. டாக்டர்கிட்ட போனோடனே அவர் டயாலிசிஸ் அதெல்லாம் போயிட்டு வரணுமே. அதனால் அவருக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆனதுனால அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு இதில் இருக்கா. கஷ்டமாக இருக்கா, மனசு கஷ்டப்பட்டுருக்கா. மேலே பெரியவா இருக்கா. ஆனால் வந்து இவருக்கு அங்கே அது மாதிரி ஒன்று இருக்குன்றது அவள் சொன்னால் தானே இவருக்கு தெரியும். இவருடைய வேலையில் பிஸியாக இருப்பார். அவள் ஒன்றும் இந்த பக்கம். ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவாவில் நிறைய பேர் பெரியவா மேலே பக்தி இருந்தாலும் எல்லாருமே மாப்பெரியவா கிட்ட போயிட முடியாது. அதுக்குன்னு ஒரு பாக்கியம் இருக்குவா மட்டுமே தான் போக முடியும், யாராக இருந்தான்னா. அதனால் அவள் யாரும் இவகிட்ட வராதனால இவருக்கும் தெரியாது அங்கே அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இல்லைன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பார். அவளுக்கெல்லாம் அந்த மாதிரி குணம் உண்டு. மகாபிரியா மேலே பக்தியாக இருக்கவாள்லாம் மற்ற பேருக்காக பிரார்த்தனை பண்ணுவாள். ஆனால் அவருக்கு தெரியல அங்கே மாதிரி ஒன்று மாதிரி இருக்குது பிரச்சனைன்னு. அந்த சுபாஷினின்ற பொண்ணு கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் நான் அனுமானம் பண்ணுறேன். இந்த மாதிரி மாடியில் இருக்கக்கூடிய இந்த மகாபிரிவா கிரகத்துக்கு போனால் அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டா சரியாயிடும்னு யாராவது சொல்லியிருக்கலாம். அது இல்லாமல் தெரியாமல் அது வந்திருக்காது. எல்லோரும் அங்கே மேலே போகிறாலே இந்த மாதிரி பூஜைலாம் நடக்கிறது. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு நாளைக்கு வந்திருக்கு. அந்த பக்தியை கொடுத்தது பிரிவா தானே, அதுக்கான பலனையும் பிரிவாலே கொடுத்துருவா. அந்த பொண்ணு வந்து கணேசன் மாமா, அதான் வெங்கட்ராமன்,
அவர்கிட்ட வந்து பேசியிருக்கு, இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரியான இது இருக்குது, பிரச்சனை இருக்குது, கிட்னிலாம் ஃபெயிலியர் ஆகிடுது, அதனால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது இந்த மாதிரி அப்படின்னோடனே அவர் சொன்னார். அவர் வந்து தாத்தான்னு தான் கூப்பிடுவார் பெரியவாளை. தாத்தாவை பிரார்த்தனை பண்ணிக்குமா, இங்கே நமஸ்காரம் பண்ணிக்கோ, பிரார்த்தனை பண்ணிக்கோ, நானும் பிரார்த்தனை பண்ணுறேன், தாத்தா நம்மளுக்கெல்லாம் சரியான ஒரு பாதையை கொடுப்பார், சரியாயிடுங்க, தோப்பனருக்கு எல்லாமே சரியாயிடும், நீங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கோ, இங்கே ஒரு 5 நிமிஷம் இருந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னார். அந்த பொண்ணு பண்ணிகிட்டே இருந்தது. அப்போ இவருக்கு திடீர்னு தோணித்து, அது தோட வைக்கிறது பெரியவா தானே, பெரியவா மேலே பக்தியாக இருக்கவா யாராக இருந்தாலும் சரி, அவர் பெரியவாள்லாம் வேதம் படிச்சுட்டு கரைச்சி குடிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெரியவா மேலே திடமான பக்தி இருக்கவா வாயில் அவள் சொல்கிற வார்த்தை பழிச்சிடும்ன்றது என்னவோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, கதைகள்லாம், அது நிஜம்ன்றதை இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவரும் எங்களுக்கு சொன்னார் இந்த மாதிரி ஒன்று நடக்கும் அப்படின்னு, அது எங்களுக்கு நடந்துடுது, அது அப்புறம் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணை அப்புறம் அந்த கிளம்பும்போது சொன்னார், தாத்தா நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேம்மா, நீ ஒன்று பண்ணு, ஒரு 9 குருவாரத்தில் வந்து நீ வந்து மாப்பிரிவாளை பிரார்த்தனை பண்ணிட்டு தாத்தாவை நீ ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு நீ பெரியவாளை வேண்டிக்கோ, உனக்கு சரியாயிடும் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவருக்கு டக்குன்னு ஏதோ தோணின்னு தான் சொன்னார். அவர் சொன்னது நடந்துருமான்னா, பெரியவா தானே உள்ளே உட்காந்துட்டுருக்கார், அவர் தான் பேச வச்சுருக்கார். அந்த பொண்ணு போச்சு. அது 7 வாரம் பண்ணித்து. அதுக்கப்புறம் போயிருப்பாள் டாக்டர்கிட்ட போனோடனே டாக்டர் வந்து பார்த்து அதிசயப்பட்டிருக்கார். 7 வாரம் இந்த பொண்ணு குரு பூஜை பண்ணிட்டுருக்கு, இது பாட்டுக்கு பண்ணிட்டுருக்கு, அந்த நெய் தீபத்தை ஏற்று இவர் சொன்னபடி, கணேசன் சொன்னபடி. அவள் பார்த்துட்டு கிட்னிலாம் சரியாக எடுத்துமா அப்படின்னு சொல்லியிருக்காவா. அப்பாவுக்கு எல்லாம் சரியாக எடுத்து அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சுகர் மட்டும் கொஞ்சம் இருக்க குறைக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுத்துருப்பாரா இருக்கும், அவள் சொல்லலை, அது கொடுத்துருப்பா. இப்போது அவளுக்கு அந்த குஷி வந்துடுது. அப்போது திடீர்னு ஏதாவது ஒன்று இருந்தால் மறந்து போயிடுமே, அதனால் அந்த பொண்ணு என்ன பண்ணிடுது, மறந்து போயிடுது. 7வது வாரம் முடிஞ்ச உடனே 8வது வாரம் வரும்போது தேர்ஸ்டே அந்த குருவாரம் பண்ணியிருக்கணும், பண்ணலை. அந்த வெள்ளிக்கிழமைக்கு காலத்தால் பெரியவா வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கனால சொல்கிறா. இந்த பொண்ணுக்கு தான் தெரியுமே பெரியவா யாரும் இப்போ தெரிஞ்சு போயிடுது இல்லையா, நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர் சொல்கிறாரா, என்னை இருட்டில் உட்காந்து வச்சுட்டியேம்மா, நான் இருட்டில் இருக்கேனே, எனக்கு தீபம் ஏற்றுறேன்னு சொன்னியே, ஏற்றலையே அப்படின்னு சொன்னாலாம் கனா போயிடுது. அந்த பொண்ணு உடனே ஓடி வந்து கணேசன்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கு. அப்போது கணேசன் சொல்லிட்டார், இல்லை நீ 2 வாரம் ஏற்றிடுமா, அதை ஏற்றி இப்போ பரவாயில்ல விட்டால் கூட ஏற்றிடு அப்படின்னு சொன்னாலும் அது அந்த சம்பவம் முடிஞ்சிடுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பெரியவா வந்து என்னை இருட்டில் உட்காந்து வச்சுருக்கேன், பெரியவா இருட்டில் இல்லை, நம்மளாம் தான் இருட்டில் இருக்கோம். பெரியவா யாருன்னு தெரியாமல் நம்மலாம் ஒரு இருட்டில் உட்காந்துட்டுருக்கோம். அந்த இருட்டிலேருந்து நம்ம வெளியில் வரணுன்னா அந்த பெரியவாவுடைய அனுகிரகம் இருந்தால் தான் வர முடியும். இந்த மாதிரியான இதெல்லாம் நிறைய நம்ம கேட்கணும், பெரியவா எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கேன் இருந்தால் நம்ம இருட்டிலேருந்து வெளியில் வந்துடுவோம். பக்தி வரணும், அந்த இருட்டிலேருந்து நம்ம தான் வெளியில் வரணும். பெரியவா இங்கே இருட்டில் இருக்கா, பெரியவா வெளிச்சத்தை காமிக்கிறவாளே பெரியவா தானே. ஜெய் ஜெய்சங்கர் ராஜசேகர் மகாபிரிவ பாதமேஸ்வரம் மகாபிரிவ பாதமேஸ்வரம்.